அண்மைச் செய்தி. பல்லடம் மூவர் கொலையில் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படாததை கண்டித்து அண்ணாமலை தலைமையில் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. பல்லடம் மூவர் கொலையில் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படாததை கண்டித்து அண்ணாமலை தலைமையில் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே சபதம் போட்டபடி காலணி அணியாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்றுள்ளார். யார் அந்த சார் என்ற கேள்வியுடன் QR கோடுடன் டி-ஷர்ட் அணிந்து அண்ணாமலை இந்த போராட்டத்தில் இணைந்துள்ளார். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், மேலும் விவரம். அதாவது இப்ப இந்த QR கோடு மூலமா, அதாவது யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு பணியனை அண்ணாமலை மற்றும் அவருடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருமே டி-ஷர்ட் அணிந்து கொண்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லக்கூடிய போர்ட்ரேக் சாலையான கொடுவாய் பகுதியில இந்த ஆர்ப்பாட்டமானது குறைந்த ஒரு 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நடைபெற்று வருகிறது. அதாவது இதனுடைய பொதுச் செயலாளர் முருகானந்தமுடைய ஏற்பாட்டில் இந்த போராட்டமானது இப்பகுதியில் நடைபெற்று வருகிறது. அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்தோம். அதற்குண்டான டி-ஷர்ட்டை அணிந்து யார் அந்த சார் அப்படிங்கிற டி-ஷர்ட் அணிந்து ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடு எங்க போகுது அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அந்த கொலை சம்பந்தப்பட்ட செய்தி விவரங்களுக்கு போகின்றன. அதே போல தற்போது நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய ஒரு லைவ் நேரலையான யூடியூப்புக்கும் போகுது அந்த QR கோடு. அதனைத் தொடர்ந்து தற்போது அண்ணாமலை இப்போது மேடையில் ஏறி உரையாற்றி கொண்டிருக்கிறார். அதாவது திமுகவை அகற்ற வேண்டும், இந்த சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் வந்து சீர்குலைந்து விட்டன. மேலும் இந்த பல்லடம் பகுதியில கடந்த 28ஆம் தேதி சேமலைக்கவுண்டம் பகுதியில் நடைபெற்ற 3 அப்பாவி விவசாயிகளை வீடு புகுந்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதுல 3 பேர், தெய்வசிகாமணி, அலமேலு மற்றும் செந்தில்குமார் ஆகிய 3 பேர் உயிரிழந்த ஒரு பெரும் பதவிதைப்பான தமிழகத்தை உலுக்கிய ஒரு சம்பவத்தை கண்டித்துமே இன்று வரை குற்றவாளிகளை காவல்துறையினர் நெருங்கவில்லை, பிடிக்கவில்லை. கிட்டத்தட்ட 45 நாள் பக்கம் ஆகிறது. ஆனா இன்று வரைக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லி இப்ப கண்டன கோஷங்களை எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டமான நடைபெற்றது. ஒரு வாரத்திற்கு முன்பாகவே பாஜகவினர் மூலமாக இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டு போலீசார் நேற்று மாலை வரை அனுமதி கொடுப்பதில் குளறுபடிகள் இருந்தன, கேள்விகள் இருந்தன. ஆனா நேற்று மாலை அனுமதிகள் கொடுக்கப்பட்டு தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகின்றன. இதில் கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டு வருகின்றன. மேடம், விவரங்களுக்கு நன்றி சரவணன்.